நகர்கிறோம். ஒரு உயர்கல்வி நிறுவனத்திற்கு 5 ஆண்டுகள் கடந்து 6வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பது என்பது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பலவிதமான மிகப்பெரிய வளர்ச்சிகளில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்றதுதான் அர்த்தம். என்னன்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் நிரந்தர இணைவு பெறலாம். நம் 5 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வந்திருந்த பாடப்பிரிவுகளுக்கு அடுத்ததாக அந்த நிரந்தர இணைவு வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் நாம் யூஜிசியோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகேஷனுக்கு நம்ம போகலாம். இன்னும் அடுத்த கட்ட யூஜிசி அப்ளிகேஷன் போயிட்டோம் அப்படின்னா அதற்கு அடுத்த மேல்கட்டங்களுக்கு நாம் சென்று கொண்டே இருக்க முடியும். எனவே 5 ஆண்டுகள் அது ஒரு தொடக்க நிலை. ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் அது ஒரு தாட்லெஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பருவம். அந்த பருவத்தை தொடங்கி நாம் மிக வேகமாக அடுத்த நிலைக்கு பருவத்திற்கு நாம் அடியெடுத்து வைக்கிறோம். அதை நாம் கொண்டாட வேண்டும். ஒரு ஆண்டும் நாம் இந்த நமது கல்லூரியின் தொடக்க விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் ஆண்டு இன்றைக்கு நமக்கு தலைமை இந்த நிகழ்வினை தலைமையேற்று நமக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது தலைமை மூத்த மருத்துவர் ரவீந்திரன் ஐயா அவர்கள் வந்திருந்து 31 மாணவிகளை கொண்டு 5 பேராசிரியர்களை கொண்டு முதல் ஆண்டு தொடங்கினோம். 2வது ஆண்டு நமக்கு அது கொரோனா, 2வது ஆண்டு 3வது ஆண்டும். சென்ற ஆண்டு அதை நம்ம நாளை நமதே அப்படின்ற ப்ரோக்ராம் பேர் வச்சு ஒரு நாலேஜ் ஷேரிங் ப்ரோக்ராம் மாதிரி பள்ளிகளுக்கு சென்று நமது மாணவிகள் பள்ளிகளுக்கு சென்று நம்மளோட இந்த ஃபவுண்டேஷன் டேவை கொண்டாடிட்டு வந்தாங்க. இந்த ஆண்டு பிள்ளைகள் அனைவரையும், ஏன்னா தமிழக அரசு பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு பிள்ளைகளை கொண்டு சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே ஒரு திட்டத்தை தொடங்கி இருப்பதால் இந்த ஆண்டு நம் கல்லூரிக்கு பிள்ளைகளை வரவழைத்து அவர்களுக்கு நாம் நமது செய்திகளை, கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லுவோம் என்று சொல்லிதான் இன்றைய தினம் 5வது ஆண்டு மிக சிறப்பாக இப்படியாக நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அர்த்தமுள்ளத்திலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நமது தலைமை மருத்துவர், மூத்த மருத்துவர் ரவீந்திரன் ஐயா அவர்களையும், நமது சுகுமாரன் சகோதரர் அவர்களையும், இங்கு இருக்கக்கூடிய நமது மன்னார்குடியின் அரசு
அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சகோதரர் விஜயகுமார் அவர்களையும், நம்மோடு கூடிய விரைவில் இணையவிருக்கின்ற நமது காவல்துறை இணை கண்காணிப்பாளர் அவர்களையும், இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஏன் மற்ற பள்ளிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகள், எனது இந்த கல்லூரியின் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், என் அன்பு பிள்ளைகள், பத்திரிகை நண்பர்கள், இன்னுமாக மன்னார்குடியின் பெரியவர்கள், பத்திரிகை துறையிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், இன்னும் மற்ற அனைவரையும் நமது பான்சர்கஸ் மகளிர் கல்லூரியின் சார்பாக வணங்கி ஒரு சிறிய உரையை ஒரு தொடக்கத்தை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் என்பது அது மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் எதை எடுப்பது எதை விடுப்பது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாம் எடுப்பது எல்லாம் சரியானவற்றை நாம் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது படிப்பாக இருந்தாலும், மாத்திரையாக இருந்தாலும், இன்னுமாக நாம் நமக்கென்று நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஏனோ அது தவறுதலாகத்தான் இந்த காலங்களிலே, இந்த காலகட்டத்தில் நாம் வாழுகின்ற இந்த கலியுகம் நம்மை இழுத்துச் செல்கிறது. எனவே சரியானவற்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த உலகத்தில் என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் கல்வியை நீங்கள் முதலில் கரம் எடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்தவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அது மற்ற அனைத்திற்குமான பாதைகளையும் விழிப்புணர்வையும் நமக்கு தரும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடியவர்களும் உங்களது பேராசிரியர்களும் ஆசிரியர்கள் பெற்றோர்களும் உங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி. படிக்கின்ற இந்த காலகட்டம் அது சற்று கடினமாகத்தான் இருக்கும். உங்களை கட்டுப்படுத்துகின்ற சில நெறிமுறைகள் கடினமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற சில ஒழுக்க நெறிகள் அது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் இதை நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு அதற்கு உங்களை உட்படுத்திக் கொண்டீர்கள், அதற்குள் உங்களை எடுத்து வந்தீர்கள், கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் எதிர்காலகட்டத்திலே நிச்சயமாக வெற்றியாளர்கள் யார் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய நீங்களும், உங்களோடு படிக்கக்கூடிய உங்களது பிள்ளைகளும், உங்களது நண்பர்களும், உங்களது சக மாணவ மாணவியரும் தான் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த பிள்ளைகளை இங்கு இருக்கக்கூடிய நமது பான்சர்கஸ் மகளிர் கல்லூரியில் மன்னார்குடியிலிருந்து இருக்கின்ற பிள்ளைகள் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஏறக்குறைய பிள்ளைகள் 1200 தாண்டி இந்த ஆண்டு கல்லூரி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 31 மாணவர்களை கொண்டு தொடங்கினோம், மாணவிகளை கொண்டு 5 பேராசிரியர்கள். இன்றைய நாளில் 1203 மாணவிகளோடு 53 பேராசிரியர்களோடு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் ஏற்கனவே 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில போயிருக்காங்க, பாஸ் அவுட் பண்ணி வெளியில போயிருக்காங்க. இவர்கள் எல்லாம் நான் உண்மையாகவே நினைச்சு பார்க்கிறேன். 4480 மாணவிகள் தஞ்சாவூர் பான்சர்கஸ் மகளிர் கல்லூரியில் அந்த மாணவிகளோடு பயணித்து விட்டு வந்த எனக்கு, வெற்றிகளையே பார்த்துவிட்டு வந்த எனக்கு, மன்னார்குடியில் அதிகமாக அரசு பள்ளிகளில் இருந்து வரும் பிள்ளைகளுக்கு, இன்னமாக விவசாய சூழ்நிலைகளில் இருந்து பின்புலத்தில் இருந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு எப்படி நாம் வெற்றிகளை கொண்டு செல்ல போகிறோம், இப்படி ஒரு சின்ன ஒரு மலைப்புடன் இருந்தேன். ஆனால் இந்த முதலாம் ஆண்டு மாணவிகள் அவர்களை வழிநடத்திய விதம், அவர்கள் எங்களுக்கு கை கொடுத்து எங்களது வழிநடத்துதலுக்குள் தங்களை உள்ளடக்கியதால் அவர்கள் கொண்டு சென்ற வெற்றி, அவர்கள் காட்டிய அந்த முனைப்பு, இதெல்லாம் பார்த்த உடனே நகரத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு, மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த வழிகாட்டுதல் நிச்சயமாக கிராமங்களிலிருந்து, அரசு பள்ளிகளிலிருந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தால் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை முதலாம் ஆண்டு எனக்கு பிறந்தது. முதலாம் ஆண்டு ஏனென்றால் 31 மாணவிகளிலே 5 மாணவிகள் பல்கலைக்கழக தரவரிசை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு செய்தி எனக்கு. அது ஏன்னா அது வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். 2வது ஆண்டு மாணவிகள் பாத்தீங்கன்னா அவங்க 300 பிள்ளைகள் 2ஆம் ஆண்டு பாஸ் அவுட் ஆன பிள்ளைகள், அவங்களையும் சேலஞ்ச் பண்ண, எப்படி இதை பண்ணுவீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்படின்னா நிச்சயமாக இதை நாங்கள் பல மடங்காக கொண்டு செல்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அது 100 மடங்கா அவங்க கொண்டு போனாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பிரைஸ், எவ்வளவு பல்கலைக்கழகமா தரவரிசை எத்தனை வாங்கினாங்க, எத்தனை ரேங்க் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப உள்ள செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, செகண்ட் பேட்சியா, ஆமா செகண்ட் பேட்ச் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்
44 ரேங்க் வாங்கி கொடுத்தாங்க அவங்க. அப்போ எவ்வளவு பெரிய வியப்பு! இதுதான் திரும்ப திரும்ப எங்களை உந்தி சென்றது. இந்த ஆண்டு பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 63. எங்க எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க, நம்மளோட கிராஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்ப 5, 44, 63. இப்ப இருக்கக்கூடிய என்னது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, இதை வந்து 100 காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதானமா? எங்க சத்தமே இந்த தேர்ட் இயர்ஸ் எல்லாம் எங்க இருக்கீங்க? இப்படியாக ஒரு இவர்கள் கொடுக்கக்கூடிய உந்துதல் தான் பெரிய பெரிய நம்ம மாநகராட்சிகளில் சிட்டியில இருக்கக்கூடிய அந்த கல்வித்தரம், அந்த ஒரு ஒழுக்கம், அந்த ஒரு ஸ்டைல் ஸ்டாண்டர்ட், அது வந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட வரணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் நம்மளோட மன்னார்குடி பான்செகர்ஸ் மகளிர் கல்லூரி இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை நம்பித்தான், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இன்றைய தினம் கல்லூரியிலே 5 ஆண்டுகளிலேயே 1200 தாண்டிய மாணவிகள் இருக்கிறார்கள் என்றால், நாங்க வந்து பிரின்சிபல்ஸ் மீட்டிங் எல்லாம் போகும்போது, செனட் மீட்டிங் போகும்போது எல்லாரும் சொல்றதுதான், 5 வருஷத்துல 1000 தாண்டியா, 5 வருஷத்துல 1000 தாண்டி மாணவிகள், 5 வருஷத்திலேயே 63 ரேங்கா. இப்படிப்பட்ட விழி பிதுங்கி அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற ஒரு உரையாடலை தான், ஒரு கேள்வி கணக்கை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் எதிர்கொண்டு வருகிறது. இதெல்லாம் நாங்க நினைச்சு நாங்க வர்றது கிடையாது. நீங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை, உங்கள் பெற்றோர்கள் எங்கள் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையால் வருவது. ஏன்னா நான் சொல்லிக்கிறது, என் பிள்ளைகள் இப்ப 1200 பிள்ளைகளும் 77க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் இருந்து வந்தவர்கள். இவங்க எல்லாருமே 77க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் இருந்து வந்தவர்கள். அரசு உதவி பெறும் பள்ளிகள் நான் சொல்லல, அது என்ன, அது அடுத்தது. அரசு பள்ளிகளில் இருந்து அதிக மாணவிகள் வந்து இங்கே வரும் பொழுது 1ஆம் ஆண்டவர்கள் எப்படி வருகிறார்கள், 3ஆம் ஆண்டு இளங்கலையோ அல்லது 2ஆம் ஆண்டு முதுகலையோ படித்தவர்கள் வெளியில் செல்லுகின்ற பொழுது அவர்களது வளர்ச்சி, அவர்களது முன்னேற்றம், அது அறிவிலும் அவர்களது ஆன்மீகத்திலும் அவர்களது ஆளுமையிலும் அந்நியமாக அவர்களது உடல் வளர்ச்சியிலும் அது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து வியந்து நாங்களே ஆச்சரியப்பட்டு, பாப்பா அழகா எப்படி வந்தது, இப்படி போறாங்க பாருங்க அப்படின்னு பார்த்து நாங்களே பேராசிரியர்கள் மத்தியில் எங்களுக்குள் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் 5 ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிக், சிபிஎஸ்இ பள்ளிகளில் இருந்து இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பட்டப்படிப்பு படித்து செல்வது, வேலைகளில் அமர்வது, இதெல்லாம் வந்துட்டு மிக சிறப்பு. இதுதான் தேவை என்பதை நான் இப்ப உணர்ந்து இந்த பணிகளிலே இன்னும் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு என்னோடு சேர்ந்து பயணிக்கின்ற எனது பேராசிரியர்களை அதில் ஈடுபடுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் நாங்க 5 வருஷமா கல்லூரி நடத்திட்டு இருக்க ஒருத்தவங்க தான். நாங்க உங்கள்கிட்ட வரும்போது சரி, உங்களை இங்க அழைக்கும் போது சரி, உங்களது நிர்வாகத்தினர், இன்னுமாக உங்களது தலைமை ஆசிரியர்கள், அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை இதுதான் பார்க்கிறோம். நீங்க வந்து சிறப்பானவர்களாக அதில் இப்போ ஒரு அவார்டு கொடுத்தாங்க நம்ம பிள்ளைகளுக்கு ரோட்டரியில இருந்து. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் அது வந்துட்டு விஜயகுமார் டாக்டர் இருக்கிற அந்த கிளப், அவங்க கேட்டாங்க, அகடமிக்ல இல்லாம மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வந்துட்டு பெஸ்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேரை கொடுங்க, அவங்களுக்கு நாங்க அவார்டு 13 பேர் ஒரு துறையிலையும் இருக்கக்கூடிய மாணவிகளை கொடுங்க, நாங்க வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்கோம்னு சொன்னாங்க. வியப்பாக இருந்தது. ஏன்னா பள்ளி கல்வி அறிவு மட்டும் நம்மளை வந்து சிறந்த ஆளுமைகளாக வளர்த்தெடுக்காது. நாம் ஏனைய நமது படிப்பு சார்ந்த நிகழ்வுகளிலும் நமது திறமைகள், நம்மளோட ஆற்றல்கள் எல்லாத்திலையும் சிறந்தவங்களா இருக்கும் போதுதான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, இதுல எல்லாம் நீங்கள் வெற்றியாளர்களாக வெற்றி பெற்று இங்கே வந்திருக்கிறீர்கள். நாங்கள் 54 பள்ளிகளில் இந்த ஒரு அழைப்பை விடுத்தோம்.
இதில் இன்றைய தினம் நமக்கு எங்களுக்கு பதில் கொடுத்திருந்து இங்கு வந்திருப்பவர்கள் 41 பள்ளிகளிலிருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். 4 மாவட்டங்கள், நமது திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களிலிருந்து 41 பள்ளிகளிலிருந்து எங்களுக்கு சிறப்பான ஒரு பதில் கிடைத்தது. அங்கிருந்துதான் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கைக்கு நன்றி. உங்களை இன்னும் பெரியவர்களாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள். உங்களை தாண்டி உங்களை யாரும் இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர் ஒரு ரோல் மாடல், இப்படின்றதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ரோல் மாடல் நீங்களா தான் இருக்க முடியும். உங்களை இன்ஸ்பயர் பண்றது நீங்களா தான் இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சாதானே இன்னொருத்தர் நீங்க எடுத்துக்க முடியும். இவங்களை எனக்கு ரோல் மாடலா இருக்கணும், இவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னா உங்க மனசுக்கு அது பிடிச்சிருந்தா தானே எடுக்க முடியும். இன்னைக்கு சொல்லிட்டு போவாங்க, நாளைக்கு அவங்க யாரோவா மாறிடுவாங்க. ஆனா நீங்க உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை மாறிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா யார் சொன்னாலும் அதை தடுக்க முடியாது. ஏன்னா நான் நாளைக்கு இப்படி இருக்கணும், இப்படித்தான் நான் என்னோட வாழ்க்கையை வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த நினைப்பு, அந்த ஒரு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாக்கம் உங்களை அதுல இழுத்துட்டே போகும். உங்க பெற்றோரே ஏன் பாப்பா இப்படி எந்த நேரமும் படிச்சுட்டே இருக்க, இந்த நேரமும் எதையாவது பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னா கூட உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வேகம் குறையாது. அது யாரும் குறைக்க முடியாது. ஏன்னா அது உங்கள் உள்ளிருந்து வருகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களை வேற்று வழிகளுக்கு மாற்றக்கூடிய அனைத்துக்கும் சற்று தடை போடுங்கள். படிச்சதுக்கு பிறகு அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பொறுப்புல வந்ததுக்கு பிறகு ஒரு பணியில் அமர்ந்ததற்கு பிறகு அதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கலாம். படிப்பில் கவனம் செலுத்துங்கள். உங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள். மிகப்பெரிய ஆளுமைகளாக உங்களை, உங்களது பெற்றோரை இந்த காலகட்டத்தில் ஏனைய இடங்களுக்கோ அல்லது மற்ற இடங்களிலோ தலை குளிர்ந்து நிற்கும் அவர்களை, கண்ணீரோடு நிற்கும் அவர்களை தலைநிமிர வைத்து சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சி புன்னகையில் அவர்கள் முகத்தில் வரவழைப்பவர்களாக நீங்கள் மாறுங்கள். அதற்கான எல்லா வரத்தையும் ஞானத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகள் அத்தனை பேரோடும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 பேரை யூஸ் பண்ற பிள்ளைகள் தான். ஆனா அந்த இன்வால்வ்மெண்ட், அந்த ப்ரொஃபஷன் தான். அது மாதிரி அவங்களுக்கு அதை அவங்க ஒரு சம்பளம் வாங்குற துறையாவோ அல்லது ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு 4 பேருக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. இந்த சொசைட்டிக்கு, அதுவும் எஸ்பெஷலி டவுன் ட்ராடன், தாழ்த்தப்பட்ட படிப்பறிவு இல்லாத சொசைட்டிக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை அப்படின்னு நினைச்சு செய்யறாங்க. அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த ஜெயிப்புல எனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு சிஸ்டர். நானும் இந்த இன்ஸ்டிடியூஷனோட கிட்டத்தட்ட 50 வருஷமா இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஆங்கில வழி கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அது நான் தான் ஆரம்பிச்சு 25 வருஷம் நடத்தேன். From 4 districts and 41 schools, students have participated in various competitions, and I'm really honored to be part of this memorable event. The objective, the reason behind conducting this organization, what I'm told is that for the Founders Day, Food Foundation Founders Day. So, normally colleges Founders Day, colleges or schools, be it whatever, Foundation Day என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்கூல், அவங்க ஆர்கனைசேஷன் அந்த செட்டப் உள்ளதான் ஃபவுண்டேஷன் டேவை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு சம்மர் க்ளோஸ் டு 400 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்கனைஸ் பண்றது this is the first time I am coming across, and so அந்த ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் அண்ட் ஸ்பெஷல் டெடிகேஷனுக்காக பிரின்சிபல் கிளாப் பண்ணுவோமா? Okay, on the note, I will once again thank the management for giving me this opportunity, and hope you guys had fun while participating. For those who won, congratulations, and for those who haven't won this time, make sure that this failure does not mean failure in itself, but